மாலை கூடுகையிலே பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த பாடல் பகுதியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, பரமபிதாவே, நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக இந்த உலகத்திலே தம்மையே வெறுமையாக்கினவரையுமே நாங்கள் போற்றுகிறோம், நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் மகிமையின் ரூபத்திலே இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து எங்களுக்காக சிலுவையிலே தொங்கினீர், பாடுகளை அனுபவித்தீர். அந்த பாடுகளால் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இன்னும் வாழ்வதற்கு உம்முடைய பாடுகள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆண்டவரை, இந்த லந்து நாட்களிலே அவைகளை தியானிக்கிற இந்த வேளைகளிலே இன்னும் உமக்குள் வளருவதற்கு, இன்னும் சுயத்தை வெறுப்பதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரிலும் அது பிரசன்னம் விளங்கும்படிக்கு ஆண்டவர் நீர் அருள் புரிவீராக. ஆவியோடும் உண்மையோடு உம்மை தொழுது கொள்வதற்கு, உம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆவியின் பலனை ஈந்தளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, தபசு கால கீதங்களிலே 11வது பாடல், குருசின் மேல் குருசின் மேல் காண்கின்ற தாரிவர் பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவாய், தேவகுமாரன் மா சாபத்தில் ஆயினார் என்கின்ற பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 11வது பாடல். குருசின் மேல் காண்கின்ற தாரிவர் பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவார். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவார். தேவகுமாரன் சாபத்திலாயினார். தேவகுமாரன் சாபத்திலாயினார். இந்த மாநேசத்தை என்றுமே தள்ளினேன். இந்த நேசத்தை என்றுமே தள்ளினேன். இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பீர். இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பீர். பாவத்தை நேசிக்க நானினே செல்வேனோ. பாவத்தை நேசிக்க நானினே செல்வேனோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும்
கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் குருசினேன் காட்சியை தரிசித்து தேறுவேன். குருசினேன் காட்சியை தரிசித்து தேறுவேன். இம்மகா ஸ்நேகத்தை ஆன்மாவே சிந்திப்பாய். இம்மகா ஸ்நேகத்தை ஆன்மாவே சிந்திப்பாய். இம்மானுவேலனே நீர் ஏழையை ஸ்நேகித்தீர். இம்மானுவேலனே நீர் ஏழையை ஸ்நேகித்தீர். குருசின் மேல் குருசின் மேல் காண்கின்ற தாரிவர். குருசின் மேல் குருசின் மேல் காண்கின்ற தாரிவர். பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். 13வது தொடர்ந்து 16வது பாடலை இணைந்து பாடுவோம். 16வது பாடல். பாவதோஷம் நீங்கிட மீட்பெறின் ரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பெறின் ரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேற நதியை அறியேன் மீட்பெறின் ரத்தம் தானே. மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேற நதியை அறியேன் மீட்பெறின் ரத்தம் தானே. 16வது பாடல் நாம் இணைந்து பாடுவோம். மெய்யாம்
மார்க்கம் இதுவே, மீட்பரின் இரத்தம் தானே, ஏக சுத்த தீர்த்தமே, மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவனாதி, பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியே, மீட்பரின் இரத்தம் தானே. அல்லேலூயா பாடுவே, மீட்பரின் இரத்தம் தானே, ஆனந்தம் புகழுவே, மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவனாதி, பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியே, மீட்பரின் இரத்தம் தானே. அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் 17வது பாடலை இணைந்து பாடுவோம். 17வது பாடல். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், என் நெஞ்சிலே கரைபடிந்திருக்குதே, என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் என்கின்ற அழகிய பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். 17வது பாடல். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்குதே, என் கரை நீங்க இப்போதே, என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், பயத்தினால் அலைந்து பாவபாரத்தால் அமிழ்ந்து மாண்டு போவதால், என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், மெய்யாயினும்
நேர்மை செல்வம் மோட்சமும் உம்மாலே பெற்று வாழவும் என் மீட்பரே நான் பாவிதானீரகுவி ஆணைந்து காத்து ரட்சிச்சி அருளாம் செல்வம் ஆளிப்பி என் மீட்பரே வந்தே நான் பாவிதானன்பரணி நீங்காங்க தடைகள் நீக்கி உமக்கு சொந்தம் ஆக்கி நீ என் மீட்பரே வந்தே இருபத்தி ஐந்தாவது பாடலை பாடுவோம். 25வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துவ நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். பாடலினுடைய ஒவ்வொரு வரிகளும் நம்முடைய வாழ்வோடு இசைந்த உள்ளத்திலிருந்து பாடத் தகுந்த வரிகள். பாவப்பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கொண்டதினால் இளைப்படையாது மேலோகம் ஏகுவேன் பரந்தே வேகம். பாடல் புத்தகத்தில் 25வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்தும நேசரின் அருகில் ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால்
சிறந்த சந்தோஷம் கண்டதினால் சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம் ஏகுவின் பரந்தே வேகம் சிலுவை நிழலில் அனுதினம் அடி அடி சாய்ந்திழை பாரிடுவே இன்பம் சூரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே இன்பம் சூரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் தருவன கனந்த சந்தோஷம் தருவன கனந்த சந்தோஷம் தீர்க்குமன் இதயத்தின் கிளேசம் சிலுவை நிழலில் அனுதினம் அடி அடி சாய்ந்திழை பாரிடுவே எந்த கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பே எந்த கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பே அவனியில் வியாகுலம் வந்தார் அவரையே நாட்டிக் கொண்டார் அவனியில் வியாகுலம் வந்தார் அவரையே நாட்டிக் கொண்டார் அலை மிக மோதிடும் அலை மிக மோதிடும் ஆறுதலை பரிசுரினார் சிலுவை நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவை நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் நிழலில் ஆத்துமனீசரின் அருகில் ஆத்துமனீசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் சிலுவை நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவை நிழலில்
ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய திருமுகத்தை பார்க்கும்படியாக வந்திருக்கிற நாம் சிலுவை நிழலிலே வாழ்கின்றேன் என்று அறிக்கையிட்ட நாம் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னத்திலே எனக்கு ஆறுதல் உண்டு, அவருடைய திருமொழிதான் எனக்கு இன்பத்தை தருகிறது என்று எல்லாம் நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே தான் மோட்சலோக வாழ்வு என்று நாம் இவ்விடத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இவ்வேளையிலும் இந்த ஆவிக்குரிய அனுபவங்களிலே இன்னும் நாம் பெருகத்தக்கதாக முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னீங்க. நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருவதற்கு ஆண்டவர் நீர் அருள் கூர்ந்திருக்கிறீர். எங்கோ இருந்த எங்களை உம்முடைய சிலுவையினால், உம்முடைய காயத்தின் தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டீர். ஆமாண்டவரே, அந்த அனுபவத்திலே பெருக, உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைகின்ற அந்த அனுபவத்திலே பெருக, இந்த பொழுது சாயும் வேளையிலும் நன்மை நிறைந்த உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு தேவரீர் அருள் புரிவீராக. நானும் ஆடுகளுக்கு ஜீவனுண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீர். உம்முடைய பரிபூரண ஜீவனால் தமது பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நிரம்புவதற்கு ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாழ்வின் எந்த கோணத்திலே ஆண்டவருடைய ஜீவன் விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அக்கோணத்திலே உம்முடைய அன்பும் தொடுதலும் வெளிப்பட ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதிலே ஆறுதலின்றி வருத்தத்தோடு இருக்கிறவர்களை தேவரீர் கண்ணோக்கி பார்த்தருளும். உம்முடைய காயத்தின் தழும்புகளால் வருகின்ற ஆறுதலும் சமாதானமும் தம்முடைய பிள்ளைகளை தேற்றுவதற்கு தேவரீர் இரக்கம் காண்பித்தருளும். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தம்முடைய ஆவியினால் வழி நடத்தும். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள என்பதை இந்த பரமபிதாவே, ஆமேன். அமர்வோம். நாம் அனைவரும் எழுந்து ஞான பாடலின் 132வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 132, என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்கின்ற பாடல்.
திருமறை பாடமாக எசேக்கியேல் தீர்க்கரின் புத்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 25 முடிய. எசேக்கியேல் தீர்க்கரின் புத்தகம் 36வது அதிகாரம் திருவசனங்கள் 16 முதல் 25 முடிய. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்த நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தின நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். அவர்கள் புறஜாதியிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதனால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தமாகவே இறங்குகிறேன். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள் என்பதே. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நாம் முழந்தாளிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்தபடியே ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைவைகளே. ஆமேன். அமர்வோம். இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் வழியாய் எங்களுக்கு புது வாழ்வு அருளுகின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வருடத்திலும் தவக்காலத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கவும், ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு எங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து கடந்து சொல்லவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் வேண்டி மன்றாடி நிற்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாங்கள் முற்படுகிற போது நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் தார். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து எங்களை அர்ப்பணித்து இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லும்படியாய் ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தவக்காலத்துக்குள்ளே பிரவேசித்து புதன் வெள்ளி மாலை வேளையிலே நடைபெறுகிற தொழுகையிலே பங்கேற்கவும்
ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டு நம்மை சீர்தூக்கி பார்த்து புது வாழ்வுக்குள்ளே அடியெடுத்து வைப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். இந்த தவக்கால புதன்கிழமைகளிலே சிலுவை பற்றிய சிந்தனைகளை தியானிப்பதற்காக பல தலைப்புகள் நமக்கு தரப்பட்டு அந்த தலைப்புகள் அடிப்படையிலே ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். கடந்த புதன்கிழமை, அதாவது சாம்பல் புதன்கிழமை அன்று சிலுவை தன்னல மறுப்புக்கு ஒரு அழைப்பு, கிராஸ் ஏ கால் டு செல்ஃப் டினையல் என்று சொல்லக்கூடிய பொருளிலே நாம் சிந்தித்திருப்போம். இந்த இரண்டாவது புதன்கிழமை புது வாழ்வு அருளுகின்ற சிலுவை, புது வாழ்வு அருளுகின்ற சிலுவை என்ற தலைப்பிலே ஆண்டவர் தருகிற சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனம் தொடங்கி வருகின்ற இந்த திருமறை பகுதியை இன்றைக்குரிய தியான பகுதியாக நான் உங்களோடு பகிர ஆசிக்கின்றேன். 25வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். கர்த்தருடைய ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரேலர். ஆண்டவர் அவர்களை மிக அதிகமாக நேசித்தார். அவர்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ, என்னென்ன ஆலோசனைகளை கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்தி வரக்கூடியவராக இருந்தார். இஸ்ரேல் ஜனம் பரிசுத்தமான ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள். இஸ்ரேல் தேசம் பரிசுத்தமான ஒரு தேசமாக ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த தேசம் முழுவதும் ஆண்டவருடைய கண் நோக்கமாய் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தார் தங்களுடைய கிரியைகளினாலும் தங்களுடைய நடத்தையினாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது: இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகவே பாபிலோனியரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனிலே அடிமைத்தனத்தோடு வாழுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. பாபிலோன் தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தபோது தங்களுடைய எருசலேம் பட்டணத்தையும் எருசலேம் கோவிலை பற்றியும் அவர்கள் நினைத்து நினைத்து அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாடு கடத்தப்பட்ட அல்லது சிறைபிடிக்கப்பட்ட அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிருப்தியை காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர்கள் எத்தனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் பாபிலோனியருடைய சமய வழிபாட்டிலும் அவருடைய நம்பிக்கையிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். யெகோவாவாகிய கடவுளை மறந்து தாங்கள் போய் சேர்ந்த தேசத்தை சார்ந்து, தேசத்து மக்களை சார்ந்து, அவருடைய தொழுகையை சார்ந்து, அவருடைய சமய வழிபாட்டை சார்ந்து, அவருடைய தெய்வத்தை சார்ந்து நிற்பதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். பாபிலோனிய கடவுளை அவர்கள் வணங்கினார்கள். அதன் மூலமாக தங்களை தீட்டுப்படுத்தினார்கள். கடவுளுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தேசத்தில் பாபிலோனில் உள்ள சமய வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தெய்வத்திற்கு அவர்கள் வணக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை காணுகின்ற போது யெகோவாவாகிய கடவுளுடைய தோல்வியாக கண்டார்கள். பாபிலோனுடைய வெற்றியை காணுகின்ற போது
அவர்கள் பாபிலோனிய கடவுளுடைய வெற்றியாக காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களை தாங்களே தீட்டுப்படுத்தியவர்கள் தங்களுடைய கடவுள் வல்லமை உள்ளவரா, அல்லது அடிமைத்தனத்திலிருந்து எங்களை நேசித்து அவர் அன்பு செலுத்துகிறாரா, அடிமைத்தன வாழ்விலிருந்து எங்களை விடுவிப்பாரா என்று சொல்லக்கூடிய கேள்விகளை ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக எழுப்ப ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆண்டவர் தம்மை ஆற்றல் உள்ளவராக, தம்மை சக்தி நிறைந்த ஒரு ஆண்டவராக, தீட்டுப்பட்ட வாழ்விலிருந்து அவர்களை தூய்மையாக்கி புது வாழ்வு அளிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி வெளிக்காட்டக்கூடியவராக இருந்தார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய பாவமே அவர்களுடைய அவல நிலைக்கு காரணம், தீட்டுப்பட்ட வாழ்விற்கு காரணம். அவருடைய பாவத்தை நீக்கி மனமாற்றத்திற்கு ஆண்டவர் அங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிறையிருப்பு தான், வேதனை தான், வழிதப்பி போனீர்கள், ஆனால் மனம் திரும்புகிற போது மீண்டும் மீட்பு உண்டு, வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த மனமாற்றம் வெளிச்சடங்காகிய தூய நீரை தெளிப்பதினாலே அவர் கொண்டு வருவதாக சொல்லுகிறதை படிக்கிறோம். 25ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், நீரால் கழுவுவது அசுத்தம் அழிந்து புது வாழ்வு ஆரம்பிப்பதற்கான ஒரு ஆயத்தம் என்று, ஒரு அறிகுறி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதுபோல மனித வாழ்க்கையிலே பாவ சாபத்தால் தீட்டுப்பட்டதை தூய்மையாக்குவதற்கு வெள்ளை அடையாளமாக இயேசுநாதர் சிலுவையிலே சிந்தின இரத்தம் ஒன்றுமே போதுமானது. தீமைகளிலே வாழுகின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் தூய்மைப்படுத்தும் என்பதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறாரு, சுத்தமான ஜலம் தெளிப்பேன், அப்போது சுத்தமாவீர்கள். அன்பானவர்களே, பாவ சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சிந்திய அந்த இரத்தம் மட்டுமே போதுமானது. சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தம் மூலம் மனுக்குலத்திற்கு புது வாழ்வை அருளுகின்றார். இரட்சகராய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இரட்சகராய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியில் உள்ள குற்ற உணர்வுகளை அகற்றி நம்முடைய முழு ஆத்துமாவையும் அது சுத்திகரிக்கிறது. எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதியதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். செழுமை வாழ்வை நம்பி கடவுளை விட்டு தூரம் போவது ஆபத்தானது. அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார். அற்பமான காரியங்களுக்காக அசுத்தமான வாழ்விற்கு இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஒரு வாழ்க்கை கேடு நிறைந்த வாழ்க்கை, ஆபத்து நிறைந்த வாழ்க்கை. நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். சிலை வழிபாடு கடவுளுடைய கட்டளைக்கு எதிரானது. அது உடன்படிக்கை உறவினை உண்டாக்குகின்ற ஒன்று, உடைக்கின்ற ஒன்று. சிலை வழிபாடு கடவுளோடு உள்ள உறவினை உடைக்கின்ற ஒன்று. ஆனால் தவக்காலத்தில் உடைந்த உறவினை முன்னெடுத்து செல்ல சிலுவை நோக்கிய பயணம் மிக முக்கியமானது. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உடைந்த உறவினை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை நோக்கிய பயணம் மிக முக்கியமானது. அதற்காகத்தான் இந்த லந்து காலம், அதற்காகத்தான் இந்த தவக்காலம். படைக்கப்பட்ட மனிதன் பாவத்திலே விழும் முன்பாக அல்லது தேவ பிரசன்னத்தை இழப்பதற்கு முன்பாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:27-28 நாம் படிக்கிற போது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று திருமறை சொல்லுகிறது. ஆனால்
மனிதன் பாவம் செய்து தேவ பிரசன்னத்தை இழந்த போதும் அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கிறது. இந்த பாவம் என்று சொல்லக்கூடிய சாபத்திலிருந்து மனிதனை விடுவிக்க கடவுள் வகுத்த வழிதான் இரத்தம் கழுகி சுத்திகரிக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். அதுதான் புது வாழ்வை அளிக்கின்ற ஒரு வாழ்க்கை. லேவியராகம புஸ்தகத்திலே மனிதன் தன் வாழ்நாளிலே காணுகின்ற கருமங்களை போக்கிக் கொள்வதற்காக பலிகளை நியமிப்பதை நாம் படிக்கின்றோம். லேவியராகமம் 4, 5, 6 இந்த அதிகாரங்களை வீட்டிலே போய் நீங்கள் படியுங்கள். அங்கே படிக்கிற போது பாவ நிவாரண பலியை குறித்து நாம் படிக்க முடிகிறது. பாவம் செய்த மனிதன் தன் பாவத்தை உணர்கிற போது அதற்கு பிராயசித்தமாக காளை, ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்குட்டி, புறா இவற்றிலே ஏதாவது ஒன்றை தேவனுடைய ஆசாரியரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஆசாரியன் அதை வாங்கி தேவ சந்நிதியிலே வைத்து வெட்டுகின்றான். அதன் இரத்தத்தை பலிபீடத்திலே தெளிக்கின்றான். அந்த இரத்தத்திலே மறைந்திருக்கக்கூடிய ஜீவனை பார்த்து தேவன் பாவம் செய்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம். ஆனால் பாவத்தின் வேர் அந்த மனிதனை விட்டு அகற்றப்படுவதில்லை. அந்த வேர் அவனுக்குள்ளே இருந்து மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்காக அவனை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே மறுபடியும் பாவம் செய்து பலி செலுத்தி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே படிக்கிறோம். எபிரேயர் 10:4 பவுல் சொல்லுகிற போது, ஆகவே காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று சொல்லுகின்றார். ஆகவே பாவத்துக்கு பரிகாரம் தந்து ஒரு புது வாழ்வு மனிதனுக்கு வழங்குவதற்காக அன்புள்ள ஆண்டவர், பாவமறியாத ஆண்டவர் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். அவரது சிலுவை வழிதான் புது வாழ்வு பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவை வழி மீட்பை, புதிய வாழ்வை மனிதனுக்கு கட்டளையிட்டார். யோவான் 1:29 படிக்கிற போது யோவான் தன்னையும் அறியாது சொல்லுகின்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். மத்தேயு 20:28 இயேசுநாதரும் அநேகரை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுக்கவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். இயேசுநாதர் தேவகுமாரனானபடியினாலே அவர் பாவமற்றவராய் இருந்தார். பாவமற்றவராய் இந்த உலகத்திலே இயேசுநாதர் சிலுவையிலே தம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே சிந்திய அந்த இரத்தமும் பாவமற்றதாக இருந்தது. ஆக பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் பாவிகளாகிய நம்மை பாவத்திலிருந்து நிரந்தரமாக மீட்டு புது வாழ்வு தரக்கூடியதாக இருந்தது. அதான் சிலுவையும் புது வாழ்வும். பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், குற்றமற்ற இரத்தம், பாவிகளாகிய நம்மை பாவத்திலிருந்து நிரந்தரமாக மீட்டு புது வாழ்வு தரக்கூடியதாக இருந்தது. அன்பானவர்களே, இதுதான் கடவுளுடைய தூய்மையான வாழ்வருளுகின்ற செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதரின் புது வாழ்வு அருளுகின்ற இந்த செயல்பாடு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு அவரை வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வெளிவருவதற்கு முன்பாக அவருடைய உடல் கசக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. திராட்சரசம் இனிக்கிறது, அதை குடிப்போருடைய உடலையும் மனதையும் அது பரவசப்படுத்துகிறது. ஆனால் அந்த ரசத்தை எடுக்கும் முன்பாக திராட்சை பழம் கசக்கி பிழியப்படுகிறது. அதை நுகர்வோர் ஆனந்தமடைகிறார்கள், புதிய பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவின் சரீரமும் உலகத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக அது பிழியப்பட்டது, கசக்கப்பட்டது. இரத்தம் சிந்தப்படும்படியாக அவர் இந்த உலகத்தில் அடிக்கப்படக்கூடியவராக இருந்தார். கெத்சமனையிலே அவருடைய சரீரம் நசுக்கப்பட்டது. கெத்சமனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நசுக்கப்பட்டது. அது வியர்வையும் இரத்தத்தையும் தந்தது. கொல்கதாவிலே இயேசுவின் உடலிலே ஈட்டியால் குத்தப்பட்டது, இரத்தம் பீரிட்டு வந்தது. இயேசுநாதரை விழாவிலே குத்தின அந்த மனிதன், அந்த போர் வீரன் ஒற்றை கண்ணுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒற்றை கண்ணுடைய
லாங்கினஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இயேசுநாதரை விழாவிலே குத்தினார். அவருடைய உடலில் இருந்து இரத்தம் வடிந்தது. அந்த இரத்தத்திலே இரத்தத்தின் மூலமாக இந்த லாங்கினஸ் சுகமடைந்தான் என்று சொல்லி வரலாறு ஒன்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, இயேசுவின் சிலுவை மனித வாழ்விற்கு கிடைத்த புது வாழ்வு. தீமை நின்று மீட்டெடுக்க இயேசுநாதர் சிலுவையை ஏற்றார். அன்று புறப்பட்ட இரத்தம் இன்றும் பாவிகளை கழுக, பாவத்தை நீக்க ஓடிக்கொண்டே இருக்கிறது. சிலுவை அண்டை வருகின்றவர்கள் பாவ விமோசனம் அடைகிறார்கள், புது வாழ்வை கொள்ளுகிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாவ விமோசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த லந்து காலத்தில் சிலுவை அண்டை சரணடைய வேண்டும். சிலுவை வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் தனக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த லந்து காலம், தவக்காலத்தில் ஆண்டவராகிய இயேசுநாதர் சிலுவையின் சிந்திய இரத்தத்தின் மூலமாக நமக்கு புது வாழ்வை அளித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு சிலுவையை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, சிலுவை நாதருக்கு நம்மை அர்ப்பணித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதுதான் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது என்பதை இந்த வேளையிலே நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். 1970ஆம் ஆண்டு பாம்பேயிலே நடந்த நிகழ்ச்சி ஒன்று எல்லா மக்களையும் அவருடைய மனதையும் நடுங்க வைத்த ஒரு நிகழ்ச்சி. 14 வயது நிரம்பிய வாலிபன் ஒருவன் எதிர்பாராத விதமாக அவன் தீ விபத்துக்கு உள்ளாக மாட்டிவிட்டான். உடையிலே பற்றிய அந்த தீ உடலை கருக்காமல் இருப்பதற்காக தன் மேல் சட்டையை கழற்றி எறிந்தான். இறுக்கமான பேண்ட் அணிந்திருந்தபடியினாலே அதை கழற்ற முடியாமல் அவன் தவித்தான். அதற்குள் பற்றிய அந்த நெருப்பு அந்த உடையையும் கடந்து கால்களை எல்லாவற்றையும் அவனுக்கு பொசுக்கியது. தாங்கொண்ணா வேதனையிலே மருத்துவமனையிலே அவன் சேர்க்கப்பட்டானாம். வைத்தியர்கள் அவன் உயிருக்காக போராடினார்கள். தலை சிறந்த டாக்டர் ஒருவர் இவ்விதமாக சொன்னாராம், கிவ் மீ ஸ்கின் ஐ வில் சேவ் ஹிம், கிவ் மீ ஸ்கின் ஐ வில் சேவ் ஹிம். அவன் உடலுக்கு பொருத்தமான வேறொருடைய தோலை தாருங்கள், நான் உயிரை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னாராம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார் எல்லாரும் சுற்றி நிற்கிறார்கள். ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். யாரும் தன் உடலின் தோலை நன்கொடையாக அவனுக்கு கொடுப்பதற்கு முன் வரவில்லை. அந்த நேரத்தில் அவனுடைய அன்பு தாய் ஓடி வந்தார்கள். டாக்டருடைய தேவையை அறிந்தார்கள். ஐயா, என் உடலிலிருந்து எவ்வளவு தோல் வேண்டுமோ அவ்வளவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் எப்படி போனாலும் பரவாயில்லை, என் மகன் பிழைத்தால் போதும் என்று சொல்லி கதறினார்களாம். ஐயா, என்னுடைய உடலிலிருந்து எவ்வளவு தோல் தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் போனாலும் பரவாயில்லை, என் மகன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி முன் வந்தார்களாம். அப்படியே டாக்டரும் செய்தார். அந்த வாலிபனும் பிழைத்தான். அன்பர்களே, அந்த தாய் தன் மகனுக்காக மட்டும்தான் தன் சரீரத்தை பிளக்க கொடுத்து அந்த மகனை வாழ வைத்தார்கள். ஆனால் தேவகுமாரன் அகில உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தன் சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். நமக்கு புது வாழ்வு தருவதற்காக இயேசுநாதர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தம் நமக்கு புது வாழ்வு தந்திருக்கிறது. இன்றைக்கு உடுத்து எவ்வளவு சந்தோஷமாக வாழுகின்றோம். அந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதுதான் மிக மிக சிறப்பு. இந்த காலத்தில் தன்னை பிளக்க கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே வாழுகிறேன், உம்முடைய இரக்கத்தினாலே நான் வாழுகின்றேன், உம்முடைய சிலுவையை எனக்கு தஞ்சம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சரணடைவோம். நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக நாம் வாழுவோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து கீர்த்தனையின் 243வது பாடலை பாடுவோம். கீதம் 243. வேறு ஜன்மம் வேணும், மனம் மாறுதலாகிய உள்ள சுத்தியனம் வேறு ஜன்மம் வேணும்.
ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கேட்ட செய்தியை ஒரு விசை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்மையே சீர்தூக்கி பார்ப்போம். லெந்து காலத்தில் சிலுவையை நோக்கிய பயணம் மிக முக்கியமானது. சிலுவையும் புது வாழ்வும் என்ற தலைப்பில் ஆண்டவர் பல்வேறுபட்ட உண்மைகளை நமக்கு உணர்த்தினார். இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்பிலிருந்து மனம் திரும்பி மீட்கப்பட்டவர்களாக வாழ ஆண்டவர் வழிவகை செய்தார். சுத்தமான நீரை தெளித்து அவர்களை சுத்தமாக்குவேன் என்றார். இயேசுநாதர் தம்முடைய திரு இரத்தத்தினாலே நம்மை கழுகி சுத்திகரித்து நம்மை பரிசுத்த வாழ்வுக்குள்ளே வழிநடத்தி இருக்கிறார். அதற்காக அவர் சிலுவையை ஏற்றார். ஆண்டவரே, சிலுவையிலே நீர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஆண்டவரே, அத்தனையும் எனக்காக என்னை மீட்க கோர பாடுகளை ஏற்ற உமக்கு நான் அடிமை என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டோடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுப்போமா? மகனே, மகளே, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சமூகத்தில் மனப்பூர்வமாய் நம்மை கையளிப்போம். அவராலே அன்றி புது வாழ்வு இல்லை. புதிய ஆற்றலை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தம் கொள்ளுகிறார். அவனுடைய சமூகத்தில் கதறி கண்ணீர் விட்டு ஜபித்த ஒருவரையும் அவர் பாழை தள்ளினதே இல்லை. 2024 லெந்து காலம் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலமாக அமைய வேண்டும். நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல்களை பாடி உம்முடைய வசனத்தை வாசித்து தியானித்து உமக்காக எங்களை அர்ப்பணித்து இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லுகிற போது தூயாதி தூயவர் எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மன்னிப்பருள்க ஆண்டவர் எங்களுக்கு உண்டு என்ற உணர்வோடு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல அருள்தார். இந்த நாளின் தொழுகையிலே பங்கேற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. பலவீனங்கள், சோர்வுகள், பல்வேறுபட்ட இக்கட்டுகள், துன்பங்கள் ஆண்டவரை நிறைந்த ஒரு உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். இந்த உலகத்திலே வாழுகிற போது ஆண்டவர்தான் எங்களுக்கு துணை என்று சொல்லக்கூடிய உணர்வோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையிலே உண்டு. அதை ஆண்டவர் அறிவீர் சுவாமி. கர்த்ததாமே இறங்கியறள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களிலே கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். நன்மைகளால் நிரப்பியறள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் திருச்சபையை ஆசீர்வதிப்பீரார். திருச்சபையின் அனைத்து குடும்பங்களோடு ஆண்டுடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். படைத்திருக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதியும். இதற்கு அதிகமான நன்மைகளை தார். ஆண்டவரே, கூட்டத்தை முடித்து எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து செல்லுகிறது இரவு வேளைங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பயங்கரங்களுக்கு விலக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். காலையை கண்டு ஆண்டவரிலே களி கூர்ந்து மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எங்களுடைய கடமைகளிலே பிரவேசிக்க கிருபை தார். நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறது வரையிலும் நீங்காத திருவுறவு எங்களோடு நின்று நிலவட்டு பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியரின் மனோகர ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.